மாட்டுக்கறி இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியலில் இந்த மாட்டுக்கறி அரசியலுமே மிக முக்கியமான ஒரு அரசியலாகும். வட இந்தியாவை பொறுத்தவரை மாட்டினை வைத்தும் மாட்டுக்கறினை வைத்தும் தான் இன்று பெரும்பான்மையா அரசியல் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன் மாடை வச்சு இவ்வளவு பெரிய அரசியல் பண்றாங்க அப்படின்னா, மாடு என்பது இந்து சமயத்தின் புனிதமான ஒரு விலங்கு. இதனால தீவிர இந்துத்துவ ஆதரவாளர்கள் வட இந்தியாவுல இந்த மாடை வச்சு மிக பெரும் அளவிற்கு அரசியல் பண்ணிட்டு வர்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஊர்ல என்ன அரசியல் பண்றாங்கன்னா, மாட்டுக்கறி சாப்பிட்டா நல்லது அப்படின்ட்டு மாட்டை வச்சு அரசியல் பண்றாங்க. அதாவது ஒரு கூட்டத்தினர் மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது எனவும் மற்றொரு கூட்டத்தினர் மாட்டுக்கறியை சாப்பிடுங்கள் எனவும் இரண்டு வகையான அரசியலை பண்ணிட்டு வர்றாங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மாட்டுக்கறி சாப்பிடுவது சரியா தவறா என்று பார்க்க போவது கிடையாது. அது அவரவர்களின் தனிப்பட்ட விருப்பம். சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று நம்ம சொல்லக்கூடாது. பண்டைய இந்தியாவில் மாட்டுக்கறி என்பது உணவாக உண்ணப்பட்டதா, நம்முடைய தமிழர்கள் சங்க காலகட்டத்தில் மாட்டிறைச்சியை உண்டார்களா இல்லையா என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மாடு இந்து சமயத்தின் புனிதமான ஒரு விலங்குதான் மாடு. இதனால இந்த மாட்டை நீங்க அடிச்சு கொண்டு சாப்பிடக்கூடாது என்று தீவிர இந்துத்துவ ஆதரவாளர்கள் மாட்டுக்கறிக்கு எதிராக மிக தீவிரமாக பிரச்சாரமும் பண்றாங்க. இந்த மாடு என்பது இன்றைய காலகட்டத்தில் இந்து சமயத்தின் ஒரு புனிதமான விலங்காக இருந்தாலுமே, பண்டைய இந்தியாவில் மாட்டுக்கறி என்பது சர்வ சாதாரணமாக கிடைத்த ஒரு உணவாகும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, வேதங்கள்ல மாட்டுக்கறி பற்றி ஏராளமான குறிப்புகளுமே இருக்குது. மாட்டை சாப்பிடாதவன் நரகத்துக்கு போவான் என்றுமே வேதங்கள் எழுதியிருக்காங்க. மனுஸ்மிருதியின் 5வது அத்தியாயம் 30வது வசனத்துல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, உண்ணக்கூடிய விலங்குகளின் இறைச்சியை உண்பது பாவமல்ல, ஏனெனில் பிரம்மா உண்பவர்களையும் உண்ணக்கூடியவற்றையும் படைத்துள்ளார் என மனுஸ்மிருதியில சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக மனுஸ்மிருதி 5வது அத்தியாயம் 35வது வசனத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முறையான சடங்குகளில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதன் இறைச்சியை சாப்பிடவில்லை என்றால் அவன் இறந்த பிறகு 21 மறுபிறப்புகளில் ஒரு தியாக விலங்காகிறான் என மனுஸ்மிருதியில் சொல்லியிருப்பாங்க. இந்த இரண்டிலேயுமே இறைச்சியை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. குறிப்பிட்டு மாட்டுக்கறி என்ற ஒரு வார்த்தை இந்த இரண்டிலுமே வராது. அடுத்ததாக மகாரிஷி யாக்கியவல்கியார் ஷட்பத் பிராமணில் எனப்படும் ஒரு நூல் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நான் மாட்டுக்கறியை உண்பேன், ஏனென்றால் அது உண்பதற்கு மென்மையாகவும் சுவையாகவும் இருக்கும் என அவர் சொல்லியிருப்பாரு. இதுல மாட்டுக்கறி என குறிப்பிட்டுமே சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ஆபஸ்தம்ப கிரீக சூத்திரம் எனப்படும் ஒரு நூல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விருந்தினர்கள் வருகையின் போதும் முன்னோர்களின் சிராத்த விழாவின் போதும் திருமணத்தின் போதும் பசு என்பது அறுக்கப்பட வேண்டும் என இந்த வேதத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ரிக் வேதத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணின் திருமணத்தின் போது பசுக்களும் எருதுகளும் கொல்லப்படுகின்றன என ரிக் வேதத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா வசிஷ்ட தர்ம சூத்திரம் எனப்படும் ஒரு நூல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பிராமணன் வழிபாட்டின் போது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய இறைச்சியை சாப்பிடவில்லை என்றால் அவன் நரகத்துக்கு செல்வான் என இதுல சொல்லியிருப்பாங்க. இதன் மூலமாக அன்றைய காலகட்டத்துல பிராமணர்களுமே இறைச்சி சாப்பிட்டிருக்காங்க என்பது நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. அன்றைய காலகட்டத்துல அந்த சமூகத்தினர் இறைச்சியை உண்டாங்க, இன்றைக்கு அவங்க சாப்பிடுவது கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த சமூகத்தின் தனிப்பட்ட விருப்பம். இதுல யாருமே நம்ம தலையிடக்கூடாது. நான் இப்ப சொன்ன இந்த தகவல்கள் அனைத்துமே பண்டைய இந்தியாவில் இருந்த ரிக்வேதம் போன்ற இந்து மதத்தின் மிக பழமையான வேதங்களில் இருக்கக்கூடிய குறிப்புகள். இதுல மாட்டிறைச்சியை பற்றியும் இறைச்சி உண்பதை பற்றி நமக்கு தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. அன்றைய காலகட்டத்துல இறைச்சி என்பது ஒரு பொதுவான ஒரு உணவாக இருந்திருக்கிறது. அனைத்து சமூகத்தினருமே வேறுபாடு இல்லாம சாப்பிட்டு இருப்பாங்க. இப்படி வேத காலகட்டங்கள்ல இறைச்சி என்பது ஒரு பொதுவான ஒரு உணவாகத்தான் இருந்து வந்தது. அன்றைய காலகட்டத்துல வட இந்தியாவில் உருவான ஒரு மதம் தான் புத்த மதம். இந்த புத்த மதத்தில் இருந்த மிக முக்கியமான ஒரு கொள்கை அப்படின்னா அது புலால் உண்ணாமை, அதாவது இறைச்சிகளை உண்ணக்கூடாது என்பது புத்த மதத்தின் மிக முக்கியமான ஒரு கொள்கையாக இருந்தது. புத்த மதம் உருவான பிறகு புத்த மதம் என்பது வட இந்தியாவில் மிக தீவிரமாக பரவ ஆரம்பித்தது. ஏராளமான மக்கள் புத்த மதத்திற்கு மதம் மாறினார்கள். அன்றைய காலகட்டத்தில் பிராமணர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய சமயத்திலேயே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் தான் புலால் உண்ணாமை. முதல்ல புத்த மதம் தான் புலால் உண்ணாமை எடுத்து கூறியது. இதற்கு பிறகுதான் பிராமணர்களுமே புலால் உண்ணாமை எனப்படும் ஒரு கோட்பாட்டுக்குள்ள போனாங்க. அடுத்ததாக நம்முடைய தமிழர்கள் சங்க காலகட்டத்தில் மாட்டிறைச்சியை சாப்பிட்டாங்களா என்று இப்ப நம்ம பார்க்கலாம். அகநானூறு 129வது பாடல் கலங்குமுனை சீரூர் என தொடங்கக்கூடிய இந்த பாடல்ல மாட்டுக்கறி உண்பதை பற்றி சொல்லியிருப்பாங்க. கொழுப்பு தின்ற கூர்ம்படை மலவர் என்கின்ற ஒரு வரிகள் வரும். அதாவது கொளுத்த மாட்டினை மலவர்கள் வெட்டி சாப்பிட்டாங்க என இந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக அகநானூறு 249வது பாடல் தோகை தூவி தொடைத்தார் எனப்படும் ஒரு பாடல். இந்த பாடல்லுமே மாட்டுக்கறி சாப்பிட்டதை பற்றி தெளிவாக பாடியிருப்பாங்க. அடுத்ததாக வயவாய் எரிந்து வெள்ளி நீக்கி இந்த பாடல் அகநானூறு 309வது பாடல். இந்த பாடல்லையுமே சங்க காலகட்டத்தில் இருந்த மலவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டார்கள் என இந்த பாடல்லையுமே பாடியிருப்பாங்க. அடுத்ததாக சங்க காலகட்டத்தில் இருந்து பக்தி இலக்கியங்கள் காலகட்டத்துக்கு வந்தால் அதுல அப்பர் தேவார பாடல்ல சங்கநிதி பதுமநிதி எனப்படும் ஒரு பாடல்ல ஒரு வரிகளை பாடியிருப்பாரு. அது என்ன அப்படின்னா,
ஆவுருத்தி தின்று என தொடங்கக்கூடிய அந்த பாடல்ல மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய சிவபக்தர்களை அப்பர் கடவுளாகவே பார்க்கிறார் என அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக மாணிக்க வாசகருமே மைக்கொண்ட கண்ட வயல் கொண்ட எனப்படும் ஒரு பாடல்லையுமே மாட்டுக்கறி சாப்பிட்டதை பற்றி அவருமே பாடியிருப்பாரு. இப்படி சங்க காலகட்டத்திலிருந்து பக்தி இலக்கியங்கள் காலகட்டம் வரையுமே நம்முடைய தமிழர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டதற்கான பல ஆதாரங்களுமே கிடைக்குது. ஆனால் இந்த மாட்டுக்கறியை அனைவருமே சாப்பிட்டாங்களா என்று கேட்டோம்னா அதற்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல மாட்டுக்கறியினை பற்றின குறிப்புகள் இருக்குது, அது மறுக்க முடியாத குறிப்புகள் தான். ஆனால் இந்த மாட்டுக்கறியை அனைவருமே பொதுவான ஒரு உணவாக சாப்பிட்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு குறிப்புமே கிடையாது. அன்றைய காலகட்டங்கள்ல விருப்பப்பட்டவர்கள் உணவை சாப்பிட்டாங்க, பிடிக்காதவங்க அதை ஒதுக்கி வச்சுட்டாங்க. சங்க இலக்கிய பாடல்கள் மற்றும் பக்தி பாடல்கள்ல மாட்டுக்கறியினை பற்றின சில குறிப்புகள் கிடைக்கின்றன. இதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்கள் என அனைவருமே மாட்டுக்கறியை உண்ணலாம் என நம்ம சொல்லக்கூடாது. அதே சமயத்துல மாட்டுக்கறியை யாருமே சாப்பிடக்கூடாது, தமிழர்கள் மாட்டினை சாப்பிடக்கூடாது எனவும் சொல்லக்கூடாது. இந்த உணவு என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம். இன்றைய காலகட்டத்தில் இந்த உணவை வைத்து எப்படி ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா, மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது, மீறி சாப்பிட்டால் அவர்களை அடித்துக் கொள்வோம் என வட இந்தியாவில் மிக தீவிரமான ஒரு அரசியல் நடக்கிறது. அதே சமயத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான அரசியல் நடக்குது அப்படின்னா, மாட்டுக்கறி என்பது தமிழர்களின் ஒரு பொதுவான உணவு, தமிழர்கள் அனைவரும் மாட்டுக்கறியை சாப்பிடலாம் என மாட்டுக்கறியை அவங்க விளம்பரப்படுத்தி வர்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நீலசங்கி கூட்டத்தினர் புத்தரின் பெயரில் புத்தர் வெறுத்த புத்தர் மறுத்த புலால் உண்ணாமையை இவங்க அனைவருமே புலால் சாப்பிடலாம், மாட்டுக்கறி சாப்பிடலாம் என இவங்க மாட்டுக்கறிக்கு அற்ப விளம்பரத்தை தேடி வர்றாங்க. வட இந்தியாவில் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என அவங்க பண்ணுவது ஒரு கேடுகட்ட அரசியல்னா, தென்னிந்தியாவில் அனைவருமே மாட்டுக்கறியை சாப்பிடுங்க என்று சொல்லுவது அதை விட ஒரு கேடுகட்ட அரசியல். இரண்டுமே தவறான ஒன்று. ஒரு மனிதனுக்கு எது தேவையோ அதாவே பார்த்து கொள்வான், அதில் யாருமே தலையிடக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.